ஓம் நமச்சிவாய. தவ திரு குரும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலில் உள்ள அரும்பெரும் கருத்துக்களை காணலாம். கடவுள் என்றால் என்ன? கடம் கூட்டல் உள் கடவுள் என பொருள்படும். கடம் என்றால் உடம்பு, உள் என்றால் அவ்வுடம்பினுள் என்று பொருள். ஒவ்வொருவருடைய உடம்பிற்குள் உண்மையாக பார்க்கும் பொருளே கடவுள் ஆவார். கடம் என்றால் குடம் என்று பொருள். உள் என்றால் அக்குடத்திற்குள் என்று பொருள். ஒரு குடத்திற்குள் இருக்கும் நீர் ஆடாமலும் அசையாமலும் இருக்கும்போது அதில் சூரிய சந்திரனுடைய வடிவமும் நம்முடைய வடிவமும் பார்த்தால் எப்படி உண்மை வடிவம் தெரிகிறதோ அதுபோலவே கடம் என்னும் உடம்பிற்குள் மனம் என்னும் நீரை ஆடாமலும் அசையாமலும் ஓடாமலும் தடுத்து பார்க்கும் அடியாருக்கு அக்கடவுள் புலப்படுவார். அவ்விதமாக கடவுளை காண்பவருக்கு எங்கும் எப்பொருளிலும் எல்லோரிடமும் கடவுள் திருவுருவமே காட்சியளிக்கும். அவ்வாறு காட்சி தரும் உண்மை பொருளே கடவுள் எனப்படுவார். உன் முயற்சியின்றி கடவுள் அருள் கிடைப்பது உண்டானால் இப்பொழுது எல்லோரும் ஒரே நிலையில் இருந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு வழிகளை கற்பித்திருக்கிறார். உன் முயற்சியால் நட, குறித்த இடத்தை அடை, அடைந்த பின் அதை அனுபவிக்க கற்றுக்கொள். இதை தவிர கடவுளிடம் நாம் வேறொன்றை எதிர்பார்ப்பது நம்முடைய சோம்பலையும் சுயநலத்தையுமே அதிகரிக்கும். முயற்சியால் மட்டுமே நாம் கடவுளை அடைய முடியும். கடவுளை பற்றிய குருநாதரின் கருத்துக்களை அடுத்த மாத காணொளியில் காணலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை 28/4/2025 திங்கட்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் நகரில் வசிக்கும் திரு ரமேஷ் ஆச்சாரி அவர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருமரப்பள்ளி அடுத்த வேடர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சதானந்த சுவாமிகளின் சீடர் திரு சுப்பிரமணி அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பத்தூரில் தாசில்தாராக பணிபுரியும் திரு ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கரகட சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா.
நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. மண்ணும் தண்ணீரும் தீயும் காற்றும் வெளியும் கூடி அணைந்த சடலம் என்று மனதிலே கொண்டிருந்தும் பின்னும் அதை நான் என்னும் பேதைகள் புத்திக்கு என்ன சொன்னாலும் உள்ளம் இறங்குமோ சொல்லுமையா. என்ன சொன்னாலும் உளம் இறங்குமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பச்சை எலும்பும் தோலும் மாமிசமும் மலமும் ஆன உடல் என்று மனதிலே கண்டு பின்னும் இது நிச்சயமில்லை என்றும் நீர்க்குமிழி என்றும் அச்சமில்லாமல் உள்ளம் அறிவில்லாமல் வாழும். அச்சமில்லாமல் உள்ளம் அறிவில்லாமல் வாழும். நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. வீட்டில் இருந்து ஒருவன் வெளியிலே போகும் முன்னே விடவனாகுமோ வீண் சொல் பீனமாம். இந்த கூட்டில் இருந்தவனும் கூடுவானாமோ பரவீட்டில் விளங்கும் சதானந்தனே. பரவீட்டில் விளங்கும் சதானந்தனே. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. ஆடு
ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்தர். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். சாது சல்லபத்தினால் சந்தோஷமாக அவர் சச்சித்தானந்தம் தானே உண்டாகி ஞான. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். கள்ள மனதை கண்டிக்க நல்லதொரு மார்க்கம் சொன்ன சித்துக்கு பித்தான புத்தி மயக்கத்தை கண்ட. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். தஞ்சமென்றோர்களுக்கு அஞ்சா ஞானம் அழித்து குஞ்சித பாதத்தையே கும்பிட்டு ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். பஞ்ச கோஷங்களையே பாழாக்கி தன்னை மறந்து பரமநிலையிலே ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஏதேதோ தீவினைகள் எதிர்த்துமே வந்தாலும் எப்படி கீழ் மேலும் ஆனாலும் அவரறியார். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்தர். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன்.
பூஜைக்கு வைத்தாண்டி. கும்மியடி பெண்கள் கும்மியடி, இரு கைகளை வீசியே கும்மியடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி, இரு கைகளை வீசியே கும்மியடி. போற்றி, ஆராத இன்பம் அருள்மனை போற்றி. சிவன் அவனின் சிந்தையில் நின்றதனால் அவனே அவன் வணங்கி சிந்தை மிகுந்த சிவபுராணம் தன்னை முந்தை விடுமனித ஓய உரைப்பன் யான் கண்ணுகளாத்திரனை கண்காட்ட வந்தேன் சீர் கொள்ளாவிடையேன் கூடுவார் உடனேன் உள்ளாகி கூடாய் கூடுவாய் மரவாகி பல்கிரகமாய் பறவையை காப்பாய் கண்ணாய் பெயர் கடங்களாய் பல அசுரை உட்பொன்னறிகள் கட்டிட்டு விட்டு உயிர் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா ஆக்கம் அளவிற்கு எல்லாய் குலரும் ஆக்குவாய் காப்பாய் அடிக்கிறார் திருவாய் போக்குவாய் எனவே கூப்பாய் தொழில் நாட்டத்தில் எரிய செய்ய கல்யாண மாற்ற மனதில் பிறந்த பரம்பரைக்கும் நிகழ் பெறுவார் மரணிடம் கூடிய மாநிலங்களை அறப்பாவோடு அறிஞர்கள் கட்டி புறந்தோர் மூர்த்தியும் உடலுக்கு மூடி பரசூர் 9 வாயில் துணினை மனத புறணைந்து வஞ்சனையும் செய்ய விடுவாரே பாசமாப்பட்டது பார்க்கும் ஆகியன தேசாபிவிருத்தி இதில் வஞ்சம் பெற வேறாளர் என்ற பெருங்கரை பேராளே ஆறாவது அறிவிலாப்புவாளே ஓராளர் உழைத்து ஆதியை அந்த பெருமாய்களானே ஏற்றனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்திமை ஞானத்தால் கொன்றுவார் தந்தரித்து நோக்கரிய நோக்கியல் உடுக்கரிய உணர்வே போக்கும் வரவும் புலவு விழா புண்ணியன காத்தமின் காவலனே காண்பரிய பேர்வழிய ஆற்றின்ற வெள்ளமே அத்தாமிக்கா என்ற தோற்றச் சுழலிய சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவோம் தேற்ற தெளிவையின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமதிய உடையான வேற்று விகார வடக்குடவில் உள்நடப்ப ஆற்றினை மைய அணிய என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து மையட்டு மெய்யானார் வீட்டுக்கு வந்து விடைபெறும் சாரானே கள்ளப்புறம் குறுமை கட்டளைக்க வல்லானே நல்லில் நட்டம் பயின்றான நாதனே தெல்லையில் புத்தனே திருமலம் சிவாத்திரி சிற்றம்பலம் சிவாத்திரி சிற்றம்பலம் லட்சுமி கொண்டாப்பிளையும் துதியாப்பிளையும் தொடாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தொருள் வாய்க்கட்சி ஏகப்படே சாப்பிடும்